வணக்கம். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ஒரு சிம்பிளான சுவையான முட்டை தொக்கு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை கரம் மசாலா இந்த மாதிரி மசாலா வகைகள் எதுவுமே சேர்க்காமல் வெங்காயம் தக்காளி மட்டுமே சேர்த்து ஒரு சுவையான முட்டை தொக்கு தான் செய்ய போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இதுக்கு தக்காளி எடுக்கிற முறை ரொம்பவே முக்கியம். பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தமாக இருக்கிற மாதிரி தக்காளி எடுக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பழமாக இருக்கணும், கண்ணாடி மாதிரி. இது மாதிரி நல்ல தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற அந்த வெள்ளை பகுதியை கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா சக்கையாக இருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி அழுத்தி பிழிஞ்சிங்கன்னா பிழிஞ்சிட்டு அந்த தோல் தனியாக வரணும். அந்த அளவுக்கு பழமாக இருக்கணும். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து தக்காளியை கரைக்கணும். எப்போவுமே அதிக தக்காளி கரைக்கும் போது கல்லுப்பு சேர்த்து கரைச்சிங்கன்னா அந்த தோல் மேலாக்க அதில் உரசி நல்லா தனியாக வர ஆரம்பிச்சிடும். அந்த தோலை எடுத்துகிட்டு சமைக்கிறதும் நமக்கு நல்லது தான். இந்த மாதிரி தொக்கு வெரைட்டிஸ் செய்யும் போது குழம்புல சேர்த்தோன்னா நம்ம அந்த தோலை தனியாகவே எடுத்து போட்டுருவோம். இந்த மாதிரி தொக்கு வெரைட்டிஸ்க்கு இந்த தோலை இப்படி எடுக்கலாம். இந்த மாதிரி பச்சையாகவே கரைச்சி செய்யும் போது இந்த தொக்கு ஒரு தனி சுவை கொடுக்கும் இந்த முட்டை தொக்குக்கு. ஆனால் நம்ம அவிச்சிட்டு தோலை எடுத்துட்டும் நம்ம செய்யலாம். ஆனால் அந்த டேஸ்ட் வேறு. தக்காளி இந்த மாதிரி பச்சையாக கரைச்சி செய்யும் போது தான் அதிக அளவு சுவை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸையாக நல்லா கரைச்சிருங்க முன்னாடி. இல்லைன்னா நீங்கள் மொத்தமாக போட்டு கரைக்க ஆரம்பிச்சிங்கன்னா தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு பீஸையுமே நல்லா அழுத்தி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கரைங்க. இப்போ பாருங்கள், மேலாக்க அந்த தோல் எல்லாம் தனியாகவே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் கரெக்டான பழமான தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உப்பு சேர்த்து கரைச்சிங்கன்னா அந்த தோல் நல்லாவே வந்துடும். நான் இந்த மாதிரி தோல் எல்லாமே பிழிஞ்சு எடுத்துடுறேன். இது ரொம்ப நேரம் ஆகும் நம்ம தோல் எடுக்கிறதுக்கு, அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன் இந்த ப்ராசஸ் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, இந்த தக்காளி கரைக்கிறதுல தான் இந்த சுவை அடங்கி இருக்குது. அந்த பாருங்கள், தோல் தனியாக எடுத்து அதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தக்காளி கரைச்சி ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம் ஒரு மெஷரிங் கப்பால் கண்டிப்பாக 1 கப் அளவுக்கு வெங்காயம் தேவைப்படும். நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, கூடுதல் சுவை கொடுக்கும். பெரிய வெங்காயமாக இருந்தால் நறுக்கி எடுத்து 1 கப்பு நிறைய வச்சுக்கோங்க. அதிக வெங்காயம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். நான் எப்போவுமே சின்ன வெங்காயத்தை இடித்து சேர்த்துருவேன். அதுவும் தொக்கு வெரைட்டியெல்லாம் நம்ம செய்கிறோம், அந்த மாதிரி கிரேவி மாதிரி செய்கிறோன்னா சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்க்குறத விட இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது அந்த கிரேவி கூட நல்லா பைண்ட் ஆகும். அந்த சுவையும் மனமும் கூடுதலாக இருக்கும் அந்த சின்ன வெங்காயத்தில். அதனால் இது மாதிரி இடித்து சேர்த்துக்கிறோம். ஒன்றும் பாதியமாக தான் இடிக்கணும். ரொம்ப போட்டு ரொம்ப நைஸாலாம் இடிச்சிடக்கூடாது. அவ்வளோதாங்க. இந்த தக்காளி வெங்காயம் ரெடி பண்ணுறதுல தான் இந்த முட்டை தொக்கோடைய ஸ்பெஷலே இருக்குது. இப்போ வானொலி சூடு பண்ணிவிட்டு இதுக்கு எண்ணெய் 1 ஸ்பூன் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக சேர்க்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சோம்பு சேர்த்துடலாம். வேறு ஏதோ நாம் இதில் தாளிக்கிறதுக்கு சேர்க்க போகிறது கிடையாது. சோம்பு கொஞ்சமாக சேர்த்துருங்க. சோம்பு வேணான்றவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வாசத்துக்கு ஒரு 2-3 பச்சை மிளகா கீறிட்டு சேருங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா கீறிட்டு சேர்க்கிறேன். இந்த பச்சை மிளகா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் தட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேருங்க. ஏன்னா தக்காளியில் நாம் உப்பு சேர்த்து கரைச்சிருக்கிறோம். மறந்துட்டு நீங்கள் தொக்கில் உப்பு போட்டுறக்கூடாது. அதனால் அது ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. எனக்கு அது ஞாபகம் இருக்காதுன்றவங்க தக்காளியில் உப்பு போடாமல் வேணும்னா கரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வெங்காயத்தில் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. வெங்காயம் கண்டிப்பாக ஒரு 3/4 பதம் வதங்கிடணும். கலர் மாறக்கூடாது, ஆனால் நல்லா ஒரு 3/4 பதம் வதங்கிடணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நாம் கரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து இந்த தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் தான் செய்யணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. தொக்கு வெரைட்டிஸ் எப்போவுமே நாம் தொக்கு செய்யும் போது மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் விட்டுறணும். அந்த தக்காளி வெங்காயம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். அதுக்காக தான் அந்த தக்காளியில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லு, அந்த சலிப்பு வாடை எல்லாமே போகணும். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயும் மேலே தெளிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 4 நிமிஷம் போல் நான் மூடி போட்டு அப்படியே விட்டுருந்தேன். இப்போ இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும். இப்போவே நமக்கு அந்த தக்காளியோட மனம் நல்லா தெரியும். இதுக்கு நான் குழம்புத்தூள் தான் சேர்க்கிறேன். குழம்புத்தூளில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு வெறும் மிளகாய்த்தூளில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இதுக்கான பொடி சேர்த்துக்கோங்க. இல்லை என்கிட்ட வெறும் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் தான் இருக்குதுன்றவங்க வெறும் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் கரம் மசாலா பவுடரோ இல்லை வேறு ஏதோ மசாலா பவுடர் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. குழம்புத்தூள் சேர்க்கும் போது தான் இந்த அளவுக்கு அந்த கிரேவி பாருங்கள் திக்னஸ் ஆகுது.
ஸோ அது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை கப்பு போல் தண்ணீர் சேர்த்தா போதும். அதிகமாக தண்ணீர் சேர்க்கக்கூடாது. ஏன்னா இது தொக்கு தான் நம்ம வைக்கிறோம், குழம்பா கிடையாது. அதனால் அரை கப்பு போல் தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள். இதை மூடி போட்டு அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுறணும். தொக்கு நல்லா தண்ணி வத்தாத அளவுக்கு அது கொதிச்சிருக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுட்டேன். நடுவில் கிண்டி விட்டுருங்க. ஏன்னா தொக்கு வந்து அடிப்பிடிக்கவும் ஆரம்பிக்கும். அதனால் நடுவில் நீங்கள் ஸ்டிர் பண்ணி விடணும். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் கழிச்சும் பாருங்கள், அந்த தண்ணி அதிகமாக இழுத்துடல. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டு. ஏன்னா இந்த பக்குவத்தில் நாம் வச்சுருந்தா தான் ஆறினதுக்கு அப்புறமா இன்னுமே கட்டியாகும். இப்போ நான் ஒரு 6 முட்டை போல் அவிச்சு எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை அப்படியெல்லாம் கொட்டிடக்கூடாது. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுடுங்க. ஒரே பகுதியாக வந்து மேலே யோக் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த கிரேவிலேருந்து அந்த கொதிக்கிறது இல்லையா, அந்த கிரேவியை கொஞ்சமாக எடுத்து அந்த முட்டை மேலே சேர்த்திங்கன்னா அந்த கிரேவியும் அந்த முட்டையும் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று பைண்ட் ஆகும். இதை சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் விட்டுறணும். மீடியம் ஃப்ளேம் கூட வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் விட்டுறணும். அந்த முட்டையும் அந்த கிரேவியும் அந்த நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பாருங்கள், நான் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டேன். அடியும் பிடிக்கலை. நல்லா அந்த முட்டையும் கிரேவி கூட பைண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோதான், நம்மளுடைய சுவையான முட்டை தொக்கு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காமல் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிவிடுங்க. இதுக்கு கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கொத்தமல்லி வாசம் இந்த தொக்குக்கு ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும். அந்த சூட்லேயே அந்த கொத்தமல்லி வாசனை அந்த தொக்கில் நல்லா இறங்கும். ரச சாதம், சாம்பார் சாதம், நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ்க்குனாலும் சரி, ஒரு தேங்காய் பால் சாதமாக இருக்கட்டும், பிளெயின் குஸ்காவாக இருக்கட்டும், ரொம்பவே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இடியாப்பம் கூட நல்லா இருக்கும். செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி.